பயமா வளைச்சு வளைச்சு போட்டோ எடுப்பாரு. ப்ரோ பேசுறதுனால கட் பண்றீங்க. இருங்க உங்க பேமெண்ட்டை கட் பண்றேன். ஆல்ரெடி 5000 மைனஸ்ல தான் இருக்கு. ஆசை வேண்டாம் வேலை செய்வான்னு நினைக்கிறீங்க. சகோதரி கீழே உட்காந்து கொஞ்சம் நிம்மதியா உடனடியாக புரிந்து கொண்டு கை தட்டி இந்த 5 பேருக்கு நன்றி. நீங்க எல்லாம் இங்கே நிக்க போறீங்களா? வரலாறு முக்கியம், எனக்கு முக்கியம் தான். அவாய்ட் பண்ணலான்னு பார்த்தேன். வால்யூம் நல்லா வச்சிருக்கேன். என்னோட ஆம்பிளிஃபயர் நீங்க தான் காப்பாற்றணும். இங்கிலீஷ் ஆம்பிளிஃபயர். ஆமா, நான் 1 மணி நேரம்லாம் பேச மாட்டேன், பயப்படாங்க. அனைவருக்கும் இனிமையான அன்பான இதயம் நிறைந்த மாலை வணக்கங்களை சொல்லலாம் என காத்திருந்தேன். இந்த காரைக்கால் பீச்சில் ப்ரோக்ராம், காரைக்கால் பீச்சுக்கு வந்துட்டு ப்ரோக்ராம் எங்க நடக்குதுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். இந்த கிரேசி மோகன் சார் படத்துல வர மாதிரி நான் அவரை தேட, அவர் என்ன தேட, மாறி மாறி கடைசியில் என்ன நேரம் வந்து காலையில் தூக்கிட்டு வந்தார் சார் தான். நன்றி. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான நிகழ்வு. நம்ம காரைக்கால்ல கல்வி திருவிழா. ஏன் நம்ம காரைக்கால் அப்படின்னு சொல்றேன்னா, நான் படிச்சது மயிலாடுதுறை தான். இந்த காரைக்கால்ல எத்தனையோ முறை பேச்சு போட்டிகளுக்கு கல்லூரி அளவுல வந்திருக்கேன். மரியாதைக்குரிய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமன் இருக்காரு. நான் கல்லூரி படிக்கிற காலத்திலிருந்து என்ன தெரியும். தொலைக்காட்சிக்கு நான் வந்த முதல் நாள்ல இருந்து எனக்கு தெரியும். அவர் பார்த்து வளர்ந்த பிள்ளை நான். அவர் முன்பே மேடையில் இருப்பது தமிழ் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய பேரா நான் பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அன்பு அண்ணனுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த வணக்கங்கள். ஸ்பான்சர்ஸ் அத்தனை பேருக்கு நன்றி, வணக்கம். மரியாதைக்குரிய சரவணன் சார் அவர்கள் தொடர்பு கொண்டு, சார் இந்த மாதிரி காரைக்கால்ல கல்வி திருவிழான்னு ஒன்று பண்றோம். நம்ம யுனைடெட் டீச்சர்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனும் டாக்டர் எய்ம்ஸ் அகாடமியும் சேர்ந்து நடத்த போது துணை ட்ரஸ்டும் இதுல சேர போறாங்க. சிவகங்கை புத்தக திருவிழாவில் நான் சந்தித்த அன்பு சகோதரி ஹேமா அவர்களுடைய அறிமுகத்தினால இந்த அறிமுகம் எனக்கு கிடைச்சது. காரைக்கால்ல கல்வி திருவிழா எப்ப நடக்கும்னு இங்க இருக்கிற மக்கள் காத்துட்டு இருந்தீங்களோ இல்லையோ, ஸ்டூடெண்ட்ஸ் காத்துட்டு இருந்தாங்களோ இல்லையோ, சரவணன் சார் காத்துட்டு இருந்தாரோ இல்லையோ, நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன். ஏன்னா 2 தடவை டேட் மாறி போச்சு. நான் கேட்டேன், சார் நடத்துவீங்களா சார்? சார் முதல் தடவை மழை வந்துச்சு, எலெக்ஷன், அடுத்த தடவை மழை வந்துருச்சுன்னு. இந்த முறை நல்லபடியா இயற்கையுடைய ஆசீர்வாதத்தில் நடந்திருக்கு. நான் எத்தனையோ நிகழ்ச்சி போயிருக்கேன். முதல் முறையா இப்படி ஒரு தொகுப்பாளரை நான் இப்பதான் பாக்குறேன். உண்மையிலே நான் அசந்தே போனேன். நீ என்னமா பாடுறியா, பேசுறியா? ஸ்பான்சர்ஸ் பேர் சொல்றாங்க, அவங்களான அவங்களுக்கே தெரியல, டவுட்டா கேட்கறாங்க. நான் இப்படி ஒரு நான் நாஜிமன் சொல்லிட்டு இருந்தேன், இப்படி ஒரு மாடுலேஷன்ல நான் எந்த ஆங்கர் பேசி கேட்டதே இல்லமா. இதுக்கு நீ நன்றி சொல்ற, நீ நல்ல மனசுமா உனக்கு. நீ உங்க டீமா தெரிஞ்சு 50 ரூபா ஜிபே பண்ணல, 500 ரூபா நீ பண்ணாதான் ஒரு பாட்டா தம்பி போடுவேன். எனக்கு இப்படி நான் இப்படி கேட்டதே இல்லை சார். சார் உண்மையிலேயே சொல்றேன், இப்படி இல்ல ஒரு ஆங்கர் பேசி வாழ்க்கையில கேட்டது இல்லை 25 வருஷத்துல. என்ன அப்புறம் ஒருத்தருக்கு மட்டும் பயங்கர பில்டப், பயங்கரமான ஒர்க்கா இருந்தாரு, நடுவில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாரு. இப்படி எல்லாம் யாரும் சொல்ல முடியாது. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாருன்னா ஆங்கரிங்ல சொல்லுவாங்களா? யாருன்னு பார்த்தா அப்புறம் தான் நம்ம சொல்றது என் புருஷன். ஆனா அந்த அம்மா சொல்றதுக்கு முன்னாடியே அவரு தான் ஒரு புருஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கை கட்டி மரியாதை பின்னால் நின்று இருந்தாப்ல. சார் எங்க வாங்க சார். என்ன ஒரு ஆம்பளை மனசு, ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். இறைவன் காப்பாத்துட்டு உங்களை போங்க. என்னத்த சொல்ல, கோயம்புத்தூர் குசும்பு, மதுரை நையாண்டி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா காரைக்கால் பயங்கரமான நக்கல் பிடிச்ச பேர். வெளியே இந்த பைக் பார்க்கிங்ல இருக்கு பாருங்க,
உள்ளுக்குள்ள எப்படி வர்றதுன்னு தெரியல. அங்கேயே கார்ல சுத்திட்டு நான் கேட்கிறேன், இங்க காரைக்கால் கல்வி திருவிழா எங்க நடக்குது? அங்கதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பார்த்து ஒரு பையன் சொல்றான், ஈரோடு மகேஷ் மாதிரியா இருக்கீங்கிறான். அவருதான் அங்க ப்ரோக்ராம் போறாரு, நீங்களும் போங்க. இன்னொரு ஆட்டோக்காரர் கடைசி வரைக்கும் பேசுறாரு, அட்ரஸ் சொல்லல இப்படி போடணும். என்னென்ன இன்னொருத்தர் சொல்றாப்ல, டிவில கருப்பா இருப்பீங்க, நேர்ல கலரா இருக்கீங்கிறான். இன்னொரு அக்கா சொல்லுது, என்ன இவ்வளவு வளர்த்தியா இருக்கீங்க. நான் சொன்னேன், வீட்டுல டிவி 6 அடியா இருக்கும். என்னென்னலாம் கேள்வி வெளியில கேட்க முடியுமோ எல்லாம் கேட்டாங்க. இங்க வந்து பாக்குறேன், ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. நம்ம கல்வி திருவிழா ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? வெரி குட். இந்த காத்து நடுவில் பேசுறதே சிரமம். அதான் நான் கேட்டேன், ஓப்பன்ல இருக்கிறீங்க, எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஆனா அருமையான ஆடியோ நண்பா, தேங்க்யூ. நல்ல சப்போர்ட் நீங்க, கன்சோல், வெரி குட், தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தல் கொடுங்க ஆடியோ நண்பர். ஏன்னா ஓப்பன்ல பீச் பக்கத்துல இவ்வளவு காத்துக்கு நடுவுல என் பேச்சு உங்களை கேட்கணும், கேட்க வைக்கிறதுனால பெரிய விஷயம். அது அவங்க இருந்தாதான் முடியும். இதுல இது வேற பாவம், தடுமாறிட்டு காத்துல ஆடிட்டு. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கீங்க எல்லாருமே, வெரி குட், ஓகே. கூட்டிட்டு வந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கை தூக்குங்க. நான் பார்த்தேன், எந்த பேரண்ட்ஸ் கையிலும் மிளகா பஜ்ஜி இல்லாம இல்ல. ஒரு அக்கா தான் வெறி கொண்டு சாப்பிடுது. எனக்கு தெரிஞ்சு நாளையோட அந்த அக்கா வாழ்க்கையை முடிச்சுக்குமா, இல்ல இனிமேல் மிளகா பஜ்ஜியை காரைக்கால போட மாட்டாங்களா? அந்த அளவுக்கு. வெரி குட், வாங்க மேடம். இந்த காரைக்கால் கல்வி திருவிழாவில் கொஞ்சம் அப்படியே நீங்களா செட்டில் ஆகிறதுக்காக அப்படி பேசிட்டு இருந்தேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி உங்க எல்லாரையும் சந்திச்சது. நம்முடைய புதுச்சேரி அரசாங்கத்தின் சார்பாக காரைக்காலில் நடக்கிற நிகழ்விற்கு அன்பண்ணன் அழைத்திருக்கிறார். நான் வந்திருக்கேன். அது ஒரு 15,000 பேர் கூட்டம் இருக்கும். இதே இடமா நடக்கிறது, இதே இடமா நடக்குமே, பீச் ஒட்டி தான். இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், அம்மா அப்பாவுக்கும் சொல்றேன், இது காரைக்கால், நம்ம காரைக்கால் கல்வி திருவிழா. கல்வி ஏன் முக்கியங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். ஈரோட்ல அரசு பள்ளியில படிச்சு, அங்கிருந்து தமிழ் எங்க நல்லா இருக்கும் விசாரிச்சு, என்னுடைய வாழ்க்கையில 12ஆம் வகுப்பு வரைக்கும் மயிலாடுதுறைன்னு ஒரு ஊரே நான் கேள்விப்பட்டது கிடையாது. ஈரோட்ல ஒரு சின்ன ஏரியா இருந்த ஒரு பையன், திருச்சியை தாண்டி இந்த பக்கம் எந்த பகுதியுமே தெரியாது. மயிலாடுதுறையில தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில தமிழ் நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, ஈரோட்ல இருந்து திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வந்து, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அப்ப மாயவரம், மாயவரம் எப்படி போறதுன்னு கேட்டு 1.5 மணி நேரமா பஸ் ஸ்டாப்ல நின்றுருக்கேன். பக்கத்திலே மயிலாடுதுறை பஸ் நின்று. அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர் கேட்டார், எங்கடா போகணும்னாரு. சார் நான் மாயவரம் போகணும்னு. இது என்ன ஊருன்னாரு. பஸ்ஸை காமிச்சு, மயிலாடுதுறை போகுது, நான் எப்படி போக முடியும்னு. நீ படிக்கிறதுக்கு வந்தியா இல்ல பைத்தியம் ஆயிட்டியான்னு கேட்டார். அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பைத்தியம் ஆயிட்டோம்னு அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் பாரு. மயிலாடுதுறையும் மாயவரம் ஒண்ணுமே எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்த ஒரு பையன் தான் நானு. ஆனா எந்த ஊருமே, ஊர்ல யாருமே தெரியாது, நண்பர்கள் கிடையாது. கல்வியை மட்டும் நம்பி வந்தேன். நிறைய நண்பர்கள் கிடைச்சாங்க. இந்த ஏரியால மிகப்பெரிய மனிதர்கள், நாஜிமண்ணா மாதிரி இருக்கிற மிகப்பெரிய மனிதர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அறிமுகமானாங்க. ஒரு 20 ஆண்டு காலம் அந்த நட்பு தொடருது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், நீங்கள் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் என் உலகத்தினுடைய எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். கல்வி என்கிற ஆயுதம் உங்கள் கைகளில் இருந்தால் உலகத்தையே அசைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கிறது. எஜுகேஷனுக்கான பவர் அதுதான். கல்விங்கிறதுக்கான அடையாளம் அதுதான். இன்னைக்கு இந்தியாவே தமிழ்நாட்டை பார்த்து, தென் தமிழகத்தை பார்த்து, தென்னிந்தியாவை பார்த்து ஏன் வியப்பா இருக்காங்கன்னா, நம்ம ஆளுங்களோட புத்திசாலித்தனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப அண்மையில ஐஏஎஸ் ரேங்கிங் பட்டியல் வெளியில வந்துச்சு. திருநெல்வேலி பக்கத்துல விக்ரமசிங்கபுரம் ஒரு சாதாரண ஊர். அந்த ஊர்ல சுப்பிரமணிய பாரதின்னு ஒரு பையன். அந்த பையன் அண்மையில ஐஏஎஸ் தேர்வு பெற்றவர்கள் பட்டியலில் செலக்ட் ஆனார். ஒரு அரசு பள்ளியில படிச்ச பையன், பிஏ படிச்ச பையன், தன்னுடைய கடினமான உழைப்பால ஐஏஎஸ் ஆயிட்டார். இது பெரிய சக்சஸ் ஸ்டோரி கிடையாது. எனக்கு ஏன் சுப்பிரமணிய பாரதிங்கிற பையனை பத்தி
காரைக்கால் கல்வி திருவிழால பேசணும்னு தோணுது அப்படின்னா ஒரு விஷயம்தான். அவங்க அப்பா செங்கல் சூளையில் வேலை பார்க்கிற தினக்கூலி. அம்மா 8வது வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க.